இது 9ஆம் தேதி காலையில 4:30 மணி. நான் எங்க அப்பன பார்க்க நடந்தே போறேன். அதாங்க பழனி பாத யாத்திரையா போய் என் அப்பன் முருகன பார்க்க போறேன். நானும் நடந்து போயிட்டு இருக்கப்ப இடையில சுக்குமல்லி காஃபி குடுத்தாங்க. நல்லா சுட சுட இருந்துச்சு. நானும் அத வாங்கி குடிச்சேன். நான் குளிருக்கு அந்த சுட சுட சுக்குமல்லி காஃபி எதமா இருந்துச்சு. குடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்பயே எங்க ஐயனார் வந்தாப்புல. அவர்ட்டயும் நாங்க வேண்டிட்டு சூடம்லாம் ஏத்தி நாங்க பத்திரமா போயிட்டு வரணியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோம். சித்தி விநாயகர் மில்ல வந்து ஒரு பால் குடுப்பாங்க. அது என்ன பால்ன்னு தெரியாது. ஆனா சூப்பரா இருக்கும். வருஷம் வருஷம் குடுப்பாங்க. நானும் வருஷம் வருஷம் வாங்கி குடிப்பேன். எனக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த முருகன் அலங்கழிச்சு கிருபானந்தர் வண்டி வந்துச்சு. அதை நாங்கள் வருஷம் வருஷம் பார்ப்போம். இந்த வருஷமும் பார்த்துட்டோம். இந்த வருஷம் சரியான குளிர். நேரம் ஆக எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டுட்டே நடந்துட்டு போயிட்டு இருந்தேன். இடையில பொங்கலும் சாம்பாரும் கொடுத்தாங்களா. சாப்பிட்டுட்டு இருக்கப்ப இடையில என் கையில் முந்திரிலாம் சிக்கிச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நேரம் ஆக வெயில் ஏற ஆரம்பிச்சிட்டு சரியான வெயில். கால் ரொம்ப சுட ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோமா. புளியோதரையும் சாம்பார் சாப்பாடும் கொடுத்தாங்க. அதில் புளியோதரை சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் அப்படியே ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போனால் எங்களுக்கு ஆரஞ்சு பழம் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனால் ஈஷாவில் வந்து ஃப்ரீ கிளினிக் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிவனையும் பார்த்து அவருக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு இங்கிட்டு வந்தால் ஃப்ரீயாக நீர்மோர் கொடுத்துட்டாங்க. சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் அதை குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.